ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ரீசெண்டாக நம்மளோட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து பேசியிருந்தேன். அவர்கிட்ட பேசும்போது நான் 2021 லைஃப் சேஞ்சிங் மணி வந்து மேக் பண்ணியிருந்தேன் ப்ரோ. நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என் வாழ்க்கையிலே அந்த அமௌண்ட்டை வெளியே எடுக்காமல் வந்து விட்டது தான். நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது ஆக்சுவலாகவே எனக்கு வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மணி தான். அது என் வாழ்க்கையே வந்து திருப்பி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. மேபி நீங்கள் வந்து நினைக்கலாம், அவர் ஏதோ ஒரு காயினில் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம், அந்த காயின் இன்னும் பெரிய லெவலில் போகும் அப்படின்னு வந்து விட்டுட்டு அது மொத்தமாக வந்து விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது. பட் அவர் அந்த தப்பை வந்து பண்ண கிடையாது. பட் சிமிலரான ஒரு தப்பு தான். அவர் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சிமிலரான தப்பு நானுமே வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்க மட்டும் வந்து பண்ணுறது கிடையாது. ரிப்பீட்டட் சைக்கிள்ஸில் இருக்கவங்களும் 2018 2020 அந்த மாதிரி ரிப்பீட்டடாக சைக்கிள்ஸில் இருக்கவங்களும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான். அண்ட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அவர் சொன்ன அவரோட ஜேர்னியில் இருக்க டேக் அவேஸ், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து இருக்க போகுது. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவரோட ஐடென்டிட்டி எதுவும் வந்து ரிவீல் பண்ண போகிறது வந்து கிடையாது. அண்ட் அவருக்கும் அதில் விருப்பம் இல்லை, ஏன்னா ஜட்ஜ் பண்ணக்கூடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாரு. நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறது வந்து கிடையாது. அதில் இருக்க விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டு என்னெல்லாம் அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு அரௌண்ட் இப்போ ஏஜ் 24-25 வந்து ஆகுது. 2020 கோவிட் டைம் அந்த லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகியிருக்காரு. இனிஷியலாக கிரிப்டோ மேலே இருக்க இருப்பில் நிறைய வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ண தான் வந்து சொல்லியிருந்தாரு. நிறைய லோ மார்க்கெட் கேப் இருக்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததாக வந்து சொல்லியிருந்தார். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன வந்து பண்ணியிருந்திருக்காரு, இந்த டிஃபை ப்ராஜெக்ட் அந்த டிஃபை ட்ரெண்டெலாம் வந்து வந்தது இல்லையா, 2020 தானே அந்த யூனிஸ்வாப் ட்ரெண்டெலாம் வந்து வந்தது. நிறைய இந்த ஒய்எஃப்ஐ அது இதுன்னு வந்து பம்பாச்சுல. அதில் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கார், இனிஷியலாக அவருக்கு கிட்ட வந்து ஒரு $1200 வந்து இருந்ததாகவும், அந்த ஒய்எஃப்ஐ ரெப்ளிகாஸ் அந்த டிஎஃப்ஐ அது இதுன்னு வந்து இருந்தது இல்லையா, அதில் எக்ஸ்எஃப்ஐயோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார் கைஸ். அதில் வந்து மணி போட்டு ஒரு அரௌண்ட் ஒரு $5500 என்னமோ பண்ணியிருந்ததா வந்து சொல்லியிருந்தாது. அதுக்கப்புறமா எதில் வந்து போடலாம் அந்த காசு அப்படின்னு வந்து பார்க்கும்போது சூசி ஸ்வாப்பில் வந்து கொஞ்சம் வந்து போட்டிருந்தாராம். மீதி இருக்க மணியை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் சூசி ஸ்வாப் வந்து அரௌண்ட் அந்த டைமில் லான்ச் ஆன டைமில் வந்து பெரிய லெவலில் வந்து இருந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து சூசி ஸ்வாப்பில் ஒரு $6-7 சம்திங் அப்படி போட்டிருந்ததா வந்து சொல்லியிருந்தார் என்கிட்ட. அண்ட் மீதி அமௌண்ட்டை வந்து எதில் வந்து போட்டிருந்ததா சொல்லியிருந்தாருன்னா, ஃபுல்லாக வந்து கடைனால் நான் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அந்த டைமில் வந்து போட்டிருந்தேன் ப்ரோ. அரௌண்டு கடைனால் ஒரு ₹40 இருக்கும்போது வந்து போட்டிருந்ததா வந்து சொல்லியிருந்தார் என்கிட்ட. ஓகேங்களா? ஸோ சின்ன அமௌண்ட்டு சூஷிலையும் மற்ற அமௌண்ட்டு அரௌண்ட் ஒரு $5500 ஒரு $800 என்னமோ வந்து சூஷிலையும், மற்றது வந்து ஃபுல்லாக கடைனால் வந்து போட்டிருந்தா சொல்லியிருந்தார். ஓகே கைஸ், இப்போ கடைனால் தான் மொத்த அமௌண்ட் போட்டிருந்திருக்காரு. $4500 $700 அந்த மாதிரி வந்து போட்டிருந்திருக்காரு. இப்போ ஏன் ப்ரோ கடைனாலே மொத்த அமௌண்ட் போட்டிங்கன்னா கேட்டதுக்கு, கடைனா தான் மார்க்கெட் கேப் வைஸ் மைக்ரோ கேப் ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்டாக வந்து இருந்தது ப்ரோ. ஒரு ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருந்தது. நான் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது எனக்கு ஓகேவான்னு தோணுச்சு, அதனால போட்டிருந்தேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் பண்ண தப்பு என்னன்னா, இப்போது கடைனா வந்து ஒரு $45 மேலே வந்துருக்கு, 53 cents. ஓகேங்களா? இப்போது புல்ரன் இன்னொரு டேக் அவே இந்த இடத்துலையே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேர் நம்ம காமனாக வந்து பண்ணக்கூடிய தப்பு தான். புல் மார்க்கெட் அப்படின்னு உடனே புல் மார்க்கெட் வந்து நம்ம எல்லாருக்கும் ப்ராஃபிட் தூக்கி வந்து கொடுத்துரும், நம்ம எல்லாரையும் வந்து பணக்காரன் ஆகிட்டோம் அப்படிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. ஒய் இட் ஷுட் ஹேப்பன். ஓகேங்களா? அது மாதிரிலாம் ஒரு அவசியமே வந்து இல்லைல்ல. இப்போது புல் மார்க்கெட்டில் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் மேபி ஒரு ட்ரெண்டாக வந்து ஆகலாம். இப்போ சூஷி வந்து டாப் வந்து போனது வந்து 2021 மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில். இதே வந்து கடைனா வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நவம்பர் டைமில் வந்து இருந்திருக்கும். மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் 2021 லேட் 2021 ஆச்சு. அப்புறம் ரீசெண்டாக இந்த பியர் மார்க்கெட்டில் நம்ம ஏஐ ட்ரெண்ட் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அதோட டைம் அப்படிங்கிறது வரும்போது அந்த செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பம்ப் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த தப்பை தான் நான் ஆக்சுவலாக வந்து பண்ணியிருந்தேன். என்னடா நான் வாங்கி வச்சிருந்த ப்ராஜெக்ட் மட்டும் பம்ப் ஆகலை, மற்ற எல்லா இதுவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து பம்ப் ஆகுது அப்படின்னு ஒன்றுலேருந்து ஒன்று ஷிஃப்ட் ஆகிட்டே வந்திருப்போம். ஸோ இதனாலே நம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இழந்துருவோம். அது என்னன்னு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அவர் கடைனால் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை, அவர் கன்சிஸ்டண்ட்டாக பேஷண்ட்டாக தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இப்போ $40 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணவே மற்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அது இதுன்னு மெட்டாவர்ஸ் ட்ரெண்ட் அது இதுன்னு வந்து
வந்து வருது. ஒரு $2 போனதும் சரி ஓகே இதுவே நம்மளுக்கு பெரிய மணி தான் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தவர்கிட்ட அப்போது அரௌண்ட் ஒரு $15,000 வந்து இருந்து தான் வந்து சொல்லியிருந்தார் கைஸ். அரௌண்ட் அவர்கிட்ட $20,000 சாரி $20,000 அரௌண்ட் $2 வித்துட்டேன். ஆனால் $20,000 வந்து இருந்தது ப்ரோ என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் அட்லீஸ்ட் அந்த அமௌண்ட்டே அது எடுத்துருந்துருக்கணும், அதுவே எனக்கு லைஃப் சேஞ்சிங் அமௌண்ட் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா கடைனா பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆனதும் மறுபடியும் நான் ஒரு $12-13 வந்து ஃபோம் ஆனேன் ப்ரோ. அந்த இடத்துலேருந்து டக்குன்னு வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. நான் பயந்து வந்து செல் பண்ணேன். அதுக்கப்புறம் $20 வந்து போகும்போது $20 வந்து போனது பார்த்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஒரு செல் ஆஃப் வந்து வந்தது. நான் உடனே வந்து வாங்கிட்டேன். எல்லாம் $100 $150 போகும். கடை நான் வந்து அந்த பெரிய இது ஒரு சைக்கிள் மாதிரி வந்து போக போகுது, அடுத்த டாப் ப்ராஜெக்ட்ஸில் இது வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து உடனே அந்த மாதிரிலாம் அதுக்கான எக்கோசிஸ்டம்லாம் வருது அப்படின்னோடனே நான் ஃபோமோ ஆனேன். மொத்தமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட அமௌண்ட்டை விட வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இதில் இருக்க டேக்அவே என்னென்னா, இதில் நம்ம எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்ணலாம், நான் அவர்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி தப்பு நானுமே வந்து பண்ணியிருந்திருக்கேன். இது வந்து நான் 2 விதமாக வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் டேர்முக்குன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40% ஆஃப் காயின்ஸ் வந்து தொடவே வந்து கூடாது. அது வந்து ஒரு ரொம்ப நம்ம இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 மில்லியனில் இருக்குது, அது 1 பில்லியனாவது மினிமம் போகும் அப்படின்னு நினைக்கிறோன்னா 100x வந்தால் மட்டும்தான் அந்த இதை வந்து செல் பண்ணவே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மீதி இருக்க 60-50% டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையானப்போ கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மேபி ஒரு 20-30xலாம் வந்து போச்சுட்டானா ஓகேங்களா. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம யாருக்குமே வந்து பில்ட் டாப் இதுதான், பியர் மார்க்கெட் பாட்டம் இதுதான் வந்து ஆப்வியஸாக வந்து தெரியாது. வி ஆர் ஜஸ்ட் ஸ்பெகுலேட்டிங். அப்படி இருக்கும்போது நம்மளுக்குன்னே ஒரு கோல் வச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு $1000 ஆரம்பிக்கிறேன், புல்ரனில் என்னால் ஒரு 50x பண்ண முடியும், ஒரு $50,000 எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் $1000 வச்சு ஒரு $5,000 இல்லை 2000 ஒரு $500 போதும்னா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஒரு $5,000 வச்சுருக்கேன், எனக்கு ஒரு புல்ரனுக்குள்ளே ஒரு $40,000 வந்து பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு கோல் வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் எவ்வளோ பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாக வந்து போனாலுமே கூட நான் அந்த $40,000 நான் தனியாக எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்துடுவேன்ப்பா. அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு $1,000 ஒரு $2,000 போட்டு அந்த அமௌண்ட் வச்சு தான் வந்து பண்ணுவேனே தவிர வெளியே இருக்க அந்த அமௌண்ட்டை உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன். இந்த மாதிரி இப்போ என்னோடய கோல், இப்போ நான் $10,000 வச்சுருக்கேன்னா புல்ரனுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு $150,000 வந்து பண்ணணும். அந்த $150,000 நான் வெளியே எடுத்துருவேன். அதுக்கப்புறமா மார்க்கெட் நல்லா வந்து இருந்ததுன்னா ஒரு $1,000-2,000 வச்சு மார்க்கெட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த $1,000-2,000 வச்சு மணி மேக் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கோல் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸாக இப்போவே உங்களோட கோலை வந்து செட் பண்ணுங்கள். உங்களால் அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு கூட வந்து கோல் வைக்கலாம், தப்பில்லை. உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறதா மேட்டரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து புதுசாக டெக் கார்டு ஆப்ஷனில், ஏன்னா புதுசாக இப்போ BRC-20 ஆர்டினல்ஸ் வந்தது, அப்புறம் புதுசாக ஏதாவது பிளாக் செயின் வரும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா அதை வச்சு உங்களால் ஒரு $10,000 வச்சு புல்ரனில் $1 மில்லியன் கூட வந்து மேக் பண்ணலாம். ஸோ உங்களோட கோல் வந்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அது வந்த உடனே நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கணும். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே வந்து சொல்ல வரேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த ப்ராஜெக்ட்டு ஒன்று நான் எதிர்பார்த்த மாதிரி போகணும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் போகணும், இது நடுவில் நான் வந்து எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டாக வந்து இருக்கணும். நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோட நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், நான் போல்கா ஷார்ட்டரில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து நான் வந்து மேக் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்றது. ஏன்னா நான் போல்கா ஷார்ட்டர் அரௌண்ட் 15 cents 20 ஒரு 13-14 centsலாம் வந்து வாங்கியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்த ஒரு லான்ச் பேட் ப்ராஜெக்ட் டோக்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அரௌண்ட் அந்த டைமில் அவ்வளோ கம்மியாக வந்து வாங்கி அது லிட்ரலாக ஒரு $6 மேலே வந்து போச்சு கைஸ் இது வந்து. பட் ரொம்ப நாளாகவே வந்து கிரால் ஆகிட்டே தான் வந்து இந்த 40 cents அந்த மாதிரி வந்து இருந்தனால நான் ஸ்மார்ட் கிரெடிட் இந்த ப்ராஜெக்ட்னு இதுலேருந்து வெளியே வந்து நிறைய ப்ராஜெக்டில் போய் இந்த இதுலலாம் வந்து போயிருந்தேன். ஆக்சுவலாக ரெக்டானதே வந்து பேஸ் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு $7,000-8,000 இருக்கும், அப்படியே கொஞ்சம் கிரிண்ட் பண்ணி ஒரு $500 போயிருந்தேன். மொத்தமாக கொலாப்ஸ் ஆகி பேக் டு 45,000 வந்து டைம் தான் இது வந்து. அண்ட் இது என்னோட வஜிரெக்ஸ் அக்கௌண்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்பேவும் ஜியோடஸும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வஜிரெக்ஸ் யூஸ் பண்ணதுலேருந்து ஸோ வஜிரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 2020 ஸ்டார்ட் பண்ண ட்ரான்சாக்ஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $20,000 எத்தேரியம் இருக்கும் போது. ஸோ இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும் USDT ப்ரைஸ் இதெல்லாம் வந்து. ஸோ இதில் நான் என்ன காட்ட விரும்புகிறேன்னா, ஒரு டைமில் ரொம்ப கம்மியாக வந்துட்டு டைமில் அதான் என்னோடய மொத்த போர்ட்ஃபோலியோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு $45,000 ஆனோடனே மொத்தமாக நான் வந்து தலையில் கை வச்சு வந்து உட்காந்துட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேட்டிக்கும் விசெயின்ல தான் வந்து பெரிய அளவில் நம்பிக்கை வந்து இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மேட்டிக் வந்து
சின்ன அமௌண்ட்டு தான் கைஸ் போட்டேன். ஒரு அரௌண்ட் ஒரு 10,000க்குள்ளே தான் அந்த மேட்டிக்கில் வந்து போட்டிருந்தேன். இதில் கொஞ்சம் பினான்ஸில் கொஞ்சம் வச்சுருந்தேன். ஓகேங்களா, மேட்டிக்லாம் எனக்கு தெரிஞ்சு மேட்டிக்கே வந்து லைஃப் சேஞ்சிங் மணி வந்து மேக் பண்ணி கொடுத்துருந்துருக்கோம். ஒரு 6,000 மேட்டிக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா செல் பண்ணி அந்த டைமில் ஒரு மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளாகவே வந்து கிடையாது. நம்ம ஏடிஏ வாங்கலாம், இது வாங்கலாம், வீச்செயின் வாங்கலாம். ஏன்னா மேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா சைட் வேஸ்லேயே தான் மொத்தமாகவே வந்து இருந்தான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைட் வேஸ்ட்லேயே தான் வந்து இருந்தான். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 2021 ஸ்டார்டிங்கில் தான் வந்து இருந்தான். இது வந்து நான் சொல்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 2020 அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரெக்ட் ஆனது. ஸோ அப்படி இப்படின்னு நான் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. ஸோ அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் மறுபடியும் நானோவில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ நானோ வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் மேட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மார்ஜினில் பினான்ஸில் பெரிய லெவலில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து செல் பண்ணி வீச்செயினில் வந்து போட்டிருந்தேன். பட் அதெல்லாமே வந்து பெரிய லெவலில் வந்து போகல நான் எதிர்பார்த்த அளவுக்கு. பட் மேட்டிக் பெரிய லெவலில் வந்து போயிருந்தது. ஸோ நான் இது மூலயமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த ப்ராப்ளம் எதுவுமே வந்து ஒரு $20,000 $15,000 வச்சுருக்கவங்களுக்கு வராது. ஒரு $10,000 $5,000 ஏன் 2,000 3,000 வச்சுருக்கவங்களே வராது. சின்ன அமௌண்ட் ஒரு 20,000 40,000 50,000 வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு $5,000 இருக்குன்னா நம்ம அங்கங்கே எல்லாத்துலேயும் ஒரு $200 ஈஸியாகவே நம்மளால் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட முடியும். அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 10-20 ப்ராஜெக்டில் வந்து $200 வந்து போட்டுற முடியும். அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு பெருசாக வந்து போச்சுன்னா நல்ல அமௌண்ட் அதுவே வந்து கொடுத்துரும். பட் ஒரு 40,000 வந்து வச்சுருக்கீங்கன்னா உங்களால் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 10,000 போடுற மாதிரி வந்து அதை வந்து பார்க்கணும் மினிமம் வந்து. ஸோ அந்த டைமில் எனக்கு இப்போ ஏடிஏ ட்ரானு அது இதுன்னு நிறைய ப்ராஜெக்ட் வந்து போடவே எனக்கு மேட்டிக் வந்து ரொம்ப நாளாகவே வந்து அந்த டைம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக வந்தோடனே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது இந்தளவுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஆப்வியஸாக வந்து. இப்போது மேட்டிக் சார்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்படி இருக்கும்போது மேட்டிக் சார்ட்டு ஒரு செகண்ட் இருங்க. இப்போ மேட்டிக்கோட சார்ட் இப்படி இருக்கனால தானே நம்ம மேட்டிக் வந்து பெருசாக வந்து பேசுகிறோம். இப்போ மேட்ரிக்கோட சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்குது. இந்த டைமில் என்ன ரீட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், இந்த டைமில் என்ன நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மேட்டிக் ஒரு மொக்க காயினா தானே உங்களுக்கு வந்து தெரியும். அது இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அது மேலே வந்து இருக்குது. இப்போ லூப்லாம் வந்து எடுத்திங்கன்னா அந்த டைமில் மேட்டிக் மாதிரி தான். நான் இப்போ லூப் வந்து என்டோஸ் பண்ண கிடையாது. லூப் வந்து பாருங்களேன், நம்ம வந்து பியர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் பெயின் வந்து ஓவர் கோ பண்ணுற மாதிரி இருக்கும்னா, நான் லூப் 4 சென்ட்டில் வாங்கினேன், 20 சென்ட் மேலே போனால் இப்போ அகைன் 7 சென்ட்டில் வந்துட்டான். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அதெல்லாமே நம்ம ஏற்றுக்கிற நிலைமையில தான் வந்து இருந்திருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூஷி ஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சார்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பம்ப் ஆனானா ஏற்கனவே இங்கே வந்து வாங்கினவங்களாம் டம்ப் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு பயமும் ஆப்வியஸாக வந்து இருக்கும். ஸ்டில் நம்ம எல்லாம் தாண்டி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கான ஒரு பெயினாக வந்துருக்கும் கிரிப்டோவில் வந்து. ஸோ பியர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு எல்லா விதமான இதுவுமே வந்து இருக்கும். ஒரு கன்விக்ஷனோட ஹோல்ட் பண்ணுறதுல தான் இது வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். மெயினாக ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே மாறிட்டே வந்து இருக்காதிங்க. ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துட்டிங்களா, அதில் இன்வெஸ்ட் பண்ணோமா, அது என்ன வேணால் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறணும். சின்ன அமௌண்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருக்கலான்னு வந்து பாருங்கள். ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் நான் குயிக்காக வந்து ஒரு 1 lakh பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு உங்களோட இருக்க அமௌண்ட்டை வந்து ரிஸ்க் பண்ணாதீங்க. நான் அது பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகும். கைஸ், நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேபி இந்த வீடியோ மூலமா யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு குவைரிஸோ இல்லை ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னை டெலிகிராமில் பர்சனலாக வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து பேசலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுகிறதெல்லாம் வந்து நான் வீடியோ மூலயமா வந்து ஷேர் பண்ணட்டுமா அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். See you guys tomorrow. Bye bye.